அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்க போற வீடியோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸோட 5வது பாகம். ஸோ யாராவது முதலா இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க என்று சொன்னால் இதற்கு முன் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய 4 வீடியோக்களை பாருங்க. கேண்டில் ஸ்டிக் சம்பந்தமாக பேசிக்லேருந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மற்ற விடயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதனை தொடர்ந்து இன்றைக்கு 5வது பாகம். இந்த 5வது பாகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னுக்குள்ள 4 கேண்டில் ஸ்டிக்கும் அதே போல் இந்த பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்னுக்குள்ள 4 கேண்டில் ஸ்டிக் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இன்னும் 2 கேண்டில் ஸ்டிக் அதே போல் பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இன்னும் 2 கேண்டில் ஸ்டிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக புல்லிஷ் ரிவர்சலில் 6 அதே போல் பீரிஷ் ரிவர்சலில் 6 வகையான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லிஷ் என்கல்பிங், புல்லிஷ் அராமி, ஹெமர், இன்வெர்டட் ஹெமர் நாம் பார்த்துருக்கோம். பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் பீரிஷ் என்கல்பிங், பீரிஷ் அராமி, ஷூட்டிங் ஸ்டார், ஹேங்கிங் மேன் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், அதே போல் 3 ஒயிட் சோல்ஜர், 3 பிளாக் க்ரௌஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 முக்கியமான வீடியோக்கள். ரைட், ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ரைட், முதலாவது நாம் இந்த இடத்துல மார்னிங் ஸ்டார் பார்க்க போகிறோம். ஓகே, மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு வகையான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் இந்த மார்னிங் ஸ்டார் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, இந்த மார்னிங் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரைட், இதில் பாருங்கள் மார்னிங் ஸ்டார் அதே போல் ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிற 2 இமேஜ் இந்த இடத்துல இருக்குது. இதில் மார்னிங் ஸ்டார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு 3 கேண்டில் எடுத்தீங்கன்னா அது மார்னிங் ஸ்டார் ஆகவும் அதே போல் இந்த 3 கேண்டில் எடுத்தால் ஈவினிங் ஸ்டார் ஆகவும் பார்க்கப்படும். ரைட், இது எந்த இடத்துல எப்படி வந்தால் மார்னிங் ஸ்டார், எந்த இடத்துல எப்படி வந்தால் ஈவினிங் ஸ்டார்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த மார்னிங் ஸ்டார் எப்பொழுதுமே ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னுக்குள்ள வரக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். காரணம் ஒரு சரியான சப்போர்ட்ல அதிகளவான பையஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் உருவாகும். ஸோ இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்னில் நான் இந்த இடத்துல கீரன் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஹேங்கிங் மேன் ரெசிஸ்டன்ஸில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கெட்டோட ப்ரைஸ், அந்த கோயினோட ப்ரைஸ் என்ன செய்யணும்னு கேட்டால் கண்டினியூவாக கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரியான சப்போர்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் அதோட ப்ரைஸ் வந்து தடுத்து நிறுத்தப்படும். இது நம்ம வளமையாக ஆரம்பத்தில் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் ஓகே பாருங்கள், ப்ரைஸ் டவுன் ஆகி கொண்டு வருது. இந்த சப்போர்ட் ஏரியாவில் இந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஒன்று வரப்போகுது. எப்படின்னு கேட்டால் இந்த கேண்டில் நம்ம ஒரு டொஜி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நாம் இன்னும் பார்க்கல இன்டிசிஷன் பேட்டர்ன். அந்த இன்டிசிஷன் பேட்டர்னுக்குள்ளே வரக்கூடிய ஒரு முக்கியமான கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த டொஜி பேட்டர்ன் என்று சொல்லுவோம். ஓகே, ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு கேண்டில் இந்த இடத்துல வரப்போகுது. ஓகே, பாருங்க, சரியான சப்போர்ட் ஏரியாவில் செல்லர்ஸ் ப்ரைஸை டவுன் சைட் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் விக் கீழே போகுது, பட் பொடியை மேலேயே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொடி வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் குட்டியாகவும் எடுத்துக்கொள்ள முடியும், அதில் எந்த சிக்கலும் இல்லை. இது வந்து ஒரு டொஜி அப்படின்ட்டு நாம் சொல்லுவோம். ஓகே, ரைட், அல்லது இந்த இடத்துல பல பேர் டொஜி கேண்டில் வரலாம் என்று சொல்லுவாங்க. சில பேர் ஒரு ஸ்பைனிங் டாப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆகவே எந்த ஒரு பேட்டர்ன் இந்த இடத்துல வந்தாலும் அதில் ஒரு சிக்கல் இல்லை, பட் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வரணும். ஓகே, ரைட், இதுக்கு அங்கால 3வது ஒரு கேண்டில் வரும். ஓகே, ரைட், பாருங்க, அந்த கேண்டில் நான் கீறேன். 3வது வரக்கூடிய ஒரு கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்கணும். ஓகே, இங்கே பாருங்க, இந்த பேட்டர்னில் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரைட், இப்போ பாருங்க, இதில் 3 கேண்டில் சம்பந்தப்படுது. முதலாவது ஒரு ரெட் கேண்டில், 2வது ஒரு ரெட் கேண்டில். இது ஒரு டொஜி அல்லது ஸ்பைடிங் டாப்பாக இருக்கலாம். அதே போல் 3வது வரக்கூடிய கேண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டலாக இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ரைட், இந்த புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாருங்க, முக்கியமாக இந்த மார்னிங் ஸ்டார் கன்ஃபார்ம் ஆகுறது எப்படின்னு கேட்டால் இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த டொஜி இருக்கு தானே, இந்த டொஜி கேண்டில் இதோட இந்த ஐ வந்து அப் சைட் பிரேக் பண்ணப்படணும். இதில் கவனமாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஐயை
மார்க்கெட் எடுத்திருக்கணும். இதன் மீன் செல்லர்ஸ் பையர்ஸ் பாருங்க, இந்த கேண்டில் மூலமா இரண்டு பேரும் சரிக்கு சமனா போட்டி போட்டுக் கொள்றாங்க. ஓகே, அதாவது பையர் மேல கொண்டு போக ட்ரை பண்றாங்க, செல்லர் கீழே கொண்டு போக ட்ரை பண்றாங்க. ஓகே, அதுதான் இந்த டொஜி கேண்டில்ல இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பட் ஃபைனலா இது ஒரு சரியான சப்போர்ட் என்கிறதால பையர்ஸ் அதிகளவா டாமினன்ட் பண்ணி செல்லர்ஸை விட செல்லர்ஸை விட மார்க்கெட்டை கொண்டு போய் மேலே க்ளோஸ் பண்ணுறாங்க. இது இந்த கேண்டில் மூலமாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆகவே இப்படியான ஒரு 3 கேண்டில் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டிக் நம்ம சொல்லுவோம் மார்னிங் ஸ்டார் அப்படின்ட்டு சொல்லி. இந்த மார்னிங் ஸ்டார் இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட்டோட ப்ரைஸ் அப் ஆகிறதுக்கு அதிகளவான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு மார்னிங் ஸ்டார். ஓகே, இந்த மார்னிங் ஸ்டார் வந்ததுக்கு அங்கால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால் ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி அப் ஆகும். ஸோ இப்படி மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாகி எங்கே போகும்னு கேட்டால் அதோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நோக்கி போக போகுது. ஓகே ரைட். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் பாருங்கள், நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேண்டில் வரலாம். ஓகே, எப்படின்னு கேட்டால் இதே ஒரு டொஜி பேட்டர்ன் இந்த இடத்துலையும் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே ரைட், நான் கீழன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு முதலாவது கேண்டில் கிரீன் கேண்டில் மார்க்கெட் மேலே அப் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ அங்கால வரக்கூடிய ஒரு கேண்டில் வந்து ஓகே ரைட், கொஞ்சம் பாருங்க. ஓகே, இந்த பாருங்க, இப்படியான ஒரு கேண்டில் ரைட் மார்க்கெட் வருது. வேணுமென்றா இது இன்னும் கொஞ்சம் குட்டியாக எடுத்துக்கொள்ள முடியும், ஒரு டொஜி அல்லது ஸ்பைனிங் டாப் ஷேப்புக்கு. ஓகே ரைட், இப்போ பாருங்க இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஒன்று வருது, அதாவது ரெசிஸ்டன்ஸில். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் மேலே போய் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல அதிகளவான செல்லர்ஸ் இருக்காங்க. ஆகவே இந்த ஏரியாவுக்கு மேலே அந்த மார்க்கெட்டோட அந்த ப்ரைஸ் வந்து ரீச் பண்ண முடியலை. விக் போகுது, பட் பொடி க்ளோஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் அதிகளவான செல்லர்ஸ் டாமினன்ட் பண்ணக்கூடிய ஏரியா இந்த டொஜி மூலமாக செல்லர்ஸ் மேலே கொண்டு போ ட்ரை பண்ணுறாங்க, பையர்ஸ் மேலே கொண்டு போ ட்ரை பண்ணுறாங்க, செல்லர்ஸ் கீழே கொண்டு போ ட்ரை பண்ணுறாங்க. பட் இரண்டு பேரும் போட்டி போட்டு ஒரு இடத்துல அந்த ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கு மூன்றாவதாக வரக்கூடிய கேண்டலில் தான் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம், இது மார்னிங் ஸ்டார் அப்படின்ட்டு சொல்லி. பாருங்க, அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து இந்த பேட்டர்னில் உருவாகி இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே, அதாவது இந்த இடையில் இருக்கக்கூடிய இந்த டொஜி அல்லது ஸ்பைரிங் டாப் இதோட லோவ விக்க டவுன் சைட் பிரேக் பண்ணியிருக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், இது இப்படி டவுன் சைட் பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னு சொன்னால் இதை நம்ம சொல்லுவோம் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி. இந்த 3 கேண்டிலையும் நம்ம எடுத்தோம்னா இவரை ஈவினிங் ஸ்டார் என்று சொல்லுவோம். ஸோ ஒரு ஈவினிங் ஸ்டாரில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டால் அதிகளவான செல்லர்ஸ் டாமினன்ட் பண்ணக்கூடிய ஏரியா தான் இந்த ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில். ஆகவே ஒரு சரியான ரெசிஸ்டன்ஸில் இந்த ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட ப்ரைஸ் வந்து என்ன செய்ய போகுதுன்னு கேட்டால் டவுன் ஆக போகுது. இப்படியான சந்தர்ப்பத்தில் பையரை விட செல்லர்ஸ் அதிகளவாக மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுறாங்க, அதால் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆகவே இது ஈவினிங் ஸ்டார் என்று சொல்லுவோம். ஆகவே மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் இவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் வரக்கூடிய 3 white soldier பார்க்க போகிறோம். ஓகே, 3 white soldier. ஸோ இது வந்து ரொம்பவும் ஒரு ஈஸியான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகே, இந்த 3 white soldierங்கிறது ரொம்பவும் ஈஸியான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகே, இதில் பார்த்து கொள்ள முடியும் ரைட். அதாவது சரியான சப்போர்ட் ஒன்றில் இப்படி மார்க்கெட் டவுன் ஆகிக்கூடி வந்த சந்தர்ப்பத்தில் ஓகே பாருங்க, மார்க்கெட் வந்து ரெட் கேண்டிலாக கிராஷ் ஆகிக்கொண்டு வருது. இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாருங்க, இந்த 3 white soldier அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால் ஒரு சரியான சப்போர்ட் இந்த இடத்துல இருக்கு. சரியான சப்போர்ட்டுக்கு அங்கால வரக்கூடிய ஒரு கண்டினியூவான 3 கேண்டில் இப்படி கிரீன்ல இருந்துச்சுன்னு சொன்னா இது நம்ம 3 white soldier அப்படின்னு சொல்லுவோம். 3 white soldierன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒப்போசைட்டாக இன்னும் ஒருத்தர் இருக்கார், அவர் நம்ம 3 black crows என்று சொல்லுவோம். அதே போல் அந்த ரெசிஸ்டன்ஸில் அந்த ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி ஓகே கண்டினியூவாக 3 பீரிஸ் கேண்டில் மார்க்கெட்டில் ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொன்னால் இது 3 black crows அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, ஆகவே 3 white soldier,
த்ரீ பிளாக் க்ரௌஸ். இது ரெண்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இந்த பிக்சர் மூலமாக உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கொள்ள முடியும். பாருங்கள், அந்த கேண்டில் ஸ்டிக் நான் இந்த இடத்துல கீறேன், 3 க்ரீன் கேண்டில் வரணும். ஓகே, ரைட். இப்போ இப்படியான ஒரு சப்போர்ட்டில் முதலாவது க்ரீன் கேண்டில். ஓகே, ரைட். ஓகே, முதலாவது க்ரீன் கேண்டில். அங்கால இரண்டாவது இன்னும் ஒரு க்ரீன் கேண்டில் பாருங்க. ஓகே, அங்கால மூன்றாவது இன்னும் ஒரு க்ரீன் கேண்டில். இப்படி மார்க்கெட்ல கண்டினியூவா 3 க்ரீன் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொன்னா இதை நம்ம சொல்லுவோம் த்ரீ ஒயிட் சோல்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். 3 ஒயிட் சோல்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே இப்படியான பேட்டர்ன் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அந்த கோயினோட ப்ரைஸ் சரியான சப்போர்ட்ல ரிவர்சல் ஆகியிருக்கு, மார்க்கெட் அப் ஆகி கொண்டு போகுதுன்னு சொல்லி. பட் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா, மற்ற எல்லா கேண்டில் ஸ்டிக்குமே நமக்கு சரியான சப்போர்ட்ல வைத்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். பட் இந்த 3 ஒயிட் சோல்ஜரை சப்போர்ட்ல இருந்து அதோட ப்ரைஸ் கொஞ்சம் அப்பானதுக்கு பிறகுதான் அதோட பேட்டர்ன் நமக்கு கன்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ இந்த பேட்டர்னை வைத்து நம்மளால ஒரு ட்ரேட் ஒன்றுக்கு போகிறது அவ்வளவு சாத்தியமாக இருக்காது. காரணம், ஒரு ப்ரைஸ் மேலே போனதுக்கு பிறகுதான் இது கன்ஃபார்ம் ஆக போகுது. பட் மற்ற கேண்டில் ஸ்டிக் எல்லாம் மோஸ்ட்டாக அந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே நம்மளால ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்னாக நம்மளால எடுக்க முடியும். ஓகே, ரைட். இது 3 ஒயிட் சோல்ஜர். ஸோ இப்படியே மார்க்கெட் அப்பாய் கொண்டு இருக்கு. பாருங்க, அப்பாய் மேலே போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே இருந்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால், ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து விழ போகுது. அது விழும் பொழுது இதில் அப்படியே ஒப்போசைட்டாக 3 கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னால், ரெட் கலர் கேண்டில் அதை நம்ம சொல்லுவோம் 3 பிளாக் க்ரௌஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, சரியான ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பிரைஸ் ரிவர்சல் ஆகணும். ஓகே, பாருங்க, ரைட். ஓகே, இப்படி 3 கேண்டில் கண்டினியூவா பீரிஸ் ஆகி கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னா நாம இதை சொல்லுவோம் 3 பிளாக் க்ரௌஸ் அப்படின்னு சொல்லி, ரைட். ஆகவே இதுதான் அந்த 3 பேட்டர்ன். ஓகே, சாரி, அந்த 3 கேண்டில் உள்ளடக்கிய 3 பிளாக் க்ரௌஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொண்டு இருக்கு, ரைட். ஓகே, இந்த பேட்டர்ன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் இந்த கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்துருக்கக்கூடிய புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன், அதே போல் பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் இருந்து டோட்டலாக 12 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நாம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே டவுன் சைட் புல்லிஷ் ரிவர்சலில் 6 வகையான பேட்டர்னும், அதே போல் பியரிஷ் ரிவர்சலில் பார்த்தீங்கன்னா 6 வகையான பேட்டர்னும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கில் இதுவரை கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய இந்த வீவர்ஸ் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்களை ஈஸியாக எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது, ஸோ எந்த இடத்துல இந்த மாதிரியான கேண்டில் ஸ்டிக் வந்தால் சரியான அடிப்படையில் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு பதிலாக கண்டிப்பாக இந்த 4-5 பாகங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இனி உங்களுடைய லைஃப்பில் இந்த கேண்டில் ஸ்டிக் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எகெயின் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய, அதே போல் பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் இந்த கண்டினியூஷன் பேட்டர்ன், அதே போல் இன்டிசிஷன் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு சில கேண்டில் ஸ்டிக் நாம பார்க்க இருக்கு. ஆகவே அடுத்த பாகம் 6ல் பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஷன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சில கேண்டில் ஸ்டிக்கையும், பாகம் 7ல் பார்த்தீங்கன்னா இன்டிசிஷன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சில கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னோமா, இந்த கேண்டில் ஸ்டிக் சம்பந்தமான முழுமையான இந்த வீடியோ சீரீஸை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆகவே இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்து கொண்டு வர ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ
வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் சம்பந்தமாக புதிய விடயங்கள் தெரிந்து கொள்ளணும் அல்லது வேறு ஏதாவது விடயங்கள் அந்த ட்ரேடிங் சம்பந்தமாக வேணும் என்று சொன்னால் அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். ஓகே, அது சம்பந்தமான வீடியோக்கள் நான் கொண்டு வரேன். அதே போல் மறக்காமல் எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.